வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சீவகம் மறைந்த வரலாறு. நூற்றாண்டுகளுக்கு முன் தமிழின் ஆன்மீக நிலம் ஒரு மறைந்த மர்மத்தை சுமந்து கொண்டிருந்தது. அது ஆசீவகம் எனும் மறந்து போன மதம். பெயர் மட்டும் சில பழைய தாள்களில், சில சங்க கவிதைகளிலும், நிழலில் சில சித்தர்களின் மர்ம குறிப்புகளில் மட்டுமே காணப்படுகிறது. ஆசீவகம், ஆசி எனும் ஆசீவகத்தின் வடிவமும் வகம் எனும் வாழ்க்கை மார்க்கத்தின் வெளிப்பாடும் ஆகும். ஆனால் இன்று அந்த வார்த்தையே பெரும்பாலோருக்கு தெரியாது. ஆசீவகம் என்றால் என்ன? யார் இதை உருவாக்கினார்கள்? இது ஜெயினமோ பௌத்தமோ சைவமோ இல்லை. ஆனால் அவை அனைத்திற்கும் முன்னிருந்த ஒரு தத்துவ அடித்தளம். சில தொன்மை நூல்கள் கூறுகின்றன, ஆசீவகம் என்பது அசேவனம் என்ற சொல்லிலிருந்து வந்தது. அதாவது புற சுகத்தை நாடமை. இம்மதத்தின் அடிப்படையாக அமைதி, அருள்மிகு ஆற்றல், ஆவி, விடுதலை. இது உலகின் முதல் ஆன்மீக வழிமுறை என சிலர் கருதுகின்றனர். புண்ணியம், பாவம் என்ற இரு விளம்புகளுக்கு நடுவில் ஆசீவகம் மனிதனின் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் வழி. ஆனால் கேள்வி என்னவென்றால், இந்த மறைந்த மதம் எப்படி பிறந்தது? யார் அதன் முன்னோடிகள்? ஏன் வரலாறு அதை மறைத்தது? சில தொல்பொருள் ஆய்வாளர்கள் கங்கை நதிக்கரையிலும் சில தமிழ் நிலங்களிலும் கிடைத்த பழமையான சின்னங்கள் ஆசீவகத்தின் அடையாளங்களை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் அவை சரியாக விளக்கப்படவில்லை. இன்றைய மதங்கள் உருவாகும் முன்பே தமிழ் நிலத்தில் இருந்த ஒரு சிறிய ஆன்மீக குழு, துறவிகளும் சித்தர்களும் குகைகளில் தியானம் செய்தவர்கள். அவர்களின் உபதேசம் ஆசீவகம் என்று அழைக்கப்பட்டது. அவர்கள் தெய்வ வழிபாடு செய்தவர்கள் அல்ல, ஆன்ம வழிபாடு செய்தவர்கள். தங்கள் உடலை ஒரு கோயிலாகவும் சிந்தனையை ஒரு வேதமாகவும் கருதி வாழ்ந்தவர்கள். அவர்களின் சொற்கள் குகை சுவற்றில் எழுந்த காற்றுகளாக, சில ஓலைகளில் பதிந்த எழுத்துக்களாக காலத்தின் சுவாசத்துடன் மறைந்தன. ஆனால் உண்மை என்னவென்றால், ஆசீவகம் என்பது தமிழ் நிலத்தின் ஆன்மீக டிஎன்ஏ. இப்பொழுது நாம் தொடங்கப் போகும் பயணம் ஒரு மறைந்த மதத்தின் வரலாற்றை மட்டுமல்ல, மனித ஆன்மாவின் தொன்மையான அடித்தளத்தை கண்டுபிடிக்கும் பயணமே அது. நூற்றாண்டுகளுக்கு முன் இன்று நாம் தான் தமிழ்நாடு என்று அழைக்கும் இந்நிலம் அப்பொழுதிருந்தே ஒரு ஆன்மீக பூமி. கடல் நினைத்த நிலம், மழை தூவிய மலைகள், தியானத்தின் ஒளி ஒளித்த குகைகள். இதுவே ஆசீவகத்தின் முதல் சுவாசம் எடுத்த இடம். சித்தர்கள் அந்த மர்மமான துறவிகள். அவர்களின் குரல்கள் இன்றும் மலையிலிருந்து ஒலிக்கின்றன. அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, தங்களின் உடலை ஆவியாக மாற்றிய தெய்வங்கள். இவர்களே ஆசீவகத்தின் முதல் தூண்கள். சித்தர்கள் கூறியவைகள் உண்மை வெளியில் இல்லை, அது உள் நிழலில் மறைந்திருக்கிறது. ஆசீவகம் இந்த சித்த ஞானத்தின் வெளிப்பாடாக பிறந்தது. சில தொன்மை ஆவணங்கள் கூறுகின்றன, ஆசீவகம் முனிவர் மாகநந்தர் என்ற சித்தரின் உபதேசத்திலிருந்து வளர்ந்தது என. அவர் அகிம்சை, தியானம், பாவ நிவர்த்தி என்ற 3 தத்துவங்களையும் இணைத்தார். அவர் சொன்னார், தெய்வம் கல்லில் இல்லை, காற்றில் இல்லை, அது சிந்தனையின் அமைதியில் வாழ்கிறது. இந்த வரிகள் ஆசீவகத்தின் உயிர் நாடி. அந்த காலத்தில் ஆரியர்கள் வட மாநிலங்களில் வேத வழிபாடுகளை வளர்த்து கொண்டிருந்தனர். ஆனால் தென் மாநிலத்தில் தமிழரின் சித்த மரபுகள் வேறொரு வழியை தேர்ந்தெடுத்தன. அதுதான் ஆசீவகம். ஆசீவகம் அதற்கான அடித்தளம் ஆனது. அது எந்த கோயிலும் இல்லாத மதம், எந்த தெய்வ ரூபமும் இல்லாத வழிபாடு. மனித ஆன்மா தெய்வமாக கருதப்பட்ட ஒரே மதம். ஆசீவகர்கள் தங்களின் வாழ்க்கையை 7 அடுக்குகளில் பாகுபடுத்தினர். அமைதி, அன்பு, அறிவு, ஆன்மீகம், அழிவு இல்லா நிலை, அருள், ஆதி நிலையும். இந்த 7 நிலைகள்தான் அவர்களின் ஆன்மீக பயணத்தின் படிகள். அவர்கள் தங்கள் உணவை மிக குறைவாக எடுத்தனர். தியானம் மூலமே உயிர் ஆற்றலை வளர்த்தனர். அவர்களுக்கு உயிர் என்பது காற்றல்ல, ஒரு ஒளி. ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த ஒளியை மறைக்க முயன்ற சக்திகள் தோற்றன. பெரிய மதங்கள், அரசாட்சிகள், அரசியல் போராட்டங்கள் ஆசீவகத்தை மெல்ல மெல்ல தங்கள் வரலாற்றுகளிலிருந்து தள்ளி வைத்தன. ஏனெனில் அது சுதந்திரமான ஆன்மாவை உருவாக்கியது. எந்த அரசனையும் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத தத்துவம் அது. அந்த மறைக்கப்பட்ட வரலாற்றை நாம் இப்பொழுது மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறோம். ஆசீவகம் மனித ஆன்மாவை கடவுளாக்கிய தொன்மையான தமிழின் சொந்த
வழி. ஒவ்வொரு மதத்திலும் ஒரு மைய கருத்து உண்டு. ஆனால் ஆசீவகத்தில் அது ஒரே ஒன்று, ஆன்மா. ஆசீவகர்கள் நம்பினார்கள், உடல் தற்காலிகம், ஆனால் ஆன்மா நித்தியம். தெய்வம் என்பதே அந்த ஆன்மாவின் ஒளி. அவர்களுக்கு தெய்வம் வெளியில் இல்லை, அது மனிதனின் உள்ளார்ந்த அமைதியில் இருந்தது. ஆன்மா, அருள், அமைதி. சோல், கிரேஸ், பீஸ். ஆசீவகம் கூறியது, ஆன்மா ஒரு ஒளி, அது தெய்வத்தின் துளி. அதை அறிந்து கொள்வதுதான் வாழ்க்கையின் நோக்கம். ஒரு மனிதன் தன்னை அறிந்தால் அவர் பிரபஞ்சத்தையே அறிந்தவன் ஆகிறான். இந்த எண்ணம்தான் பின்னர் பல மதங்களில் மோக்ஷம், நிவாரணம், கைலாசம் என வெளிப்பட்டது. ஆனால் அதன் ஆதாரம் தமிழின் ஆசீவகத்தில்தான் இருந்தது. ஆசீவகர்கள் தெய்வத்தை வேண்டிக் கொண்டதில்லை, ஆனால் அவர்கள் தங்களுக்குள் இருந்த அருளை உணர்ந்தார்கள். அது எந்த கடவுளின் பரிசும் அல்ல, அது தன்னுள்ளே இருக்கும் தெய்வத்தின் வெளிச்சம். அருள் என்றால் வெளியில் தரப்படுவது அல்ல, அது உள்ளத்தில் எழுதுவது. அமைதி என்பது ஆசீவகத்தின் இறுதி நிலை. அது சொல் அல்ல, உணர்வு அல்ல, நிலை. ஒரு சித்தர் கூறினார், அமைதியை பெறும் தருணம் ஆன்மா தன் பிறப்பின் அர்த்தத்தை நினைவு கூறும் தருணம். அந்த அமைதியே விடுதலை. அதை அடைந்தவர் உயிருடன் இருந்தபடியே தெய்வமாகி விடுவார். ஆசீவகம் சுகம், துன்பம் எனும் இரு துருவங்களையும் கடந்து செல்லும் மார்க்கம். அதில் மனிதன் ஒரு பூமி பணி அல்ல, ஒரு பிரபஞ்ச ஒளி என்று கருதப்பட்டது. இதுவே ஆசீவகத்தின் உண்மையான அழகு. அதன் தத்துவம் கடவுளை தேடவில்லை, தன்னை அறியச் செய்தது. ஆனால் இவ்வளவு உயர்ந்த ஞானம் கொண்ட இந்த வழிமுறை ஏன் மறைந்தது? அதை யார் மறைத்தார்கள்? அந்த மர்மம்தான் நம் அடுத்த பயணத்தின் திறவுகோலாக உள்ளது. ஒவ்வொரு உண்மையும் ஒரு வெளிச்சத்துக்கு வரும்பொழுது எதிரிகளை உருவாக்கும். ஆசீவகம் ஒரு ஆன்மீக புரட்சி. ஆனால் அந்த புரட்சியின் வெளிச்சம் சிலருக்கு கண்மூடித்தனமாகப்பட்டது. அந்த காலத்தில் வட மாநிலங்களில் வேத வழிபாடு வளர்ந்தது. யாகம், ஓமம், பலி படைகள் தெய்வத்தை கண்டுபிடிக்க வெளியே நோக்கிய வழி. ஆனால் தென் மாநிலத்தில் ஆசீவகம் மனிதனை தெய்வமாக கண்டது. அது எந்த சடங்குகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவே மோதலின் தொடக்கம். வேத மரபுகள் கூறின, கடவுள் வெளியில் இருக்கிறார். ஆசீவகம் சொன்னது, கடவுள் உன்னுள் இருக்கிறார். இந்த இரண்டு கருத்துக்களும் ஒரே நிலத்தில் சேர முடியாது. ஆசீவகர்கள் பலிபடையை எதிர்த்தார்கள். உயிரை கொள்ளுதல் பாவம் எனும் எண்ணம் அங்கிருந்து வந்தது. அதனால் அவர்களை புத்த மதத்தார் அயோக்கியர் என அழைத்தனர். அரசர்கள் சிலர் ஆசீவகர்களை ஆதரித்தனர். ஆனால் மற்றவர்கள் தங்கள் அரசு ஆட்சியை இழக்கக்கூடுமென்று பயந்தனர். ஏனெனில் ஆசீவகம் அரசர்களை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மக்களுக்கு சுதந்திர சிந்தனையை விதைத்தது. அந்த சிந்தனையே அதிகாரத்துக்கு எதிரான தீப்பொறி. அந்த தீப்பொறியை அணைக்க சிலர் முயன்றனர். பின்னர் பௌத்தம், ஜைனம், சைவம் என பல மதங்கள் தோன்றின. அவற்றின் ஆழத்தில் ஆசீவகத்தின் தத்துவங்கள் கலந்திருந்தன. ஆனால் அதன் பெயர் மட்டும் மறைந்தது. சில நூல்கள் கூறுகின்றன, ஆசீவகர்கள் மீது அரசரின் உத்தரவுகள் பிறந்ததாக, அவர்களின் நூல்கள் எரிக்கப்பட்டதாக. சில சித்தர்கள் மலையிலே ஒளிந்தனர். சிலர் தங்கள் ஞானத்தை ஓலை சுவடுகளிலே மறைத்தனர். அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நாம் மறைந்தாலும் உண்மை மறையாது. ஒரு நாள் யாரோ வந்து இதை மீண்டும் பேசுவார்கள். அந்த நாள்தான் இன்று நாம் பேசுவது. அவர்கள் மறைத்த உண்மையை பற்றியே. ஆசீவகம் எந்த மதத்துக்கும் எதிரி அல்ல. அது ஒரு தத்துவம், ஒரு ஒளி. ஆனால் அதிகாரம் அந்த ஒளியை மறைக்கப்பட்டது. ஆனால் அதை அழிக்க முடியவில்லை. இந்த ஒவ்வொரு மறைவுக்கும் பின்னால் ஒரு சுவடு இருக்கும். ஆசீவகம் அழிந்ததாக சிலர் நினைத்தனர். ஆனால் உண்மையில் அது மறைந்தது மட்டுமே. இந்த நிலத்தில் சில மலைகளும் குகைகளும் இன்னும் அதன் இரகசியங்களை தாங்கி நிற்கின்றன. திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, மதுரை, பெரம்பலூர் இவற்றின் குகைகளில் கண்ட சில ஓலைச்சுவடுகள் ஆசீவகத்தின் பாணியில் எழுதப்பட்டவை என சில அறிஞர்கள் கூறுகின்றனர். அந்த ஓலைகள் சில வாசகங்களை மட்டுமே கொண்டிருந்தாலும் அவற்றில் இருந்த ஒளி வேறு எந்த நூலிலும் இல்லாத ஆற்றலை வெளிப்படுத்தியது. ஒரு ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருந்தது, அமைதி, அருள், ஆவி இவை மூன்றும் ஒன்றே. இது ஆசீவகத்தின் மெய்யச் சொல். மற்றொரு ஓலை கூறியது, மறைந்தது மதம் அல்ல, மாறியது மனிதன்.
சில தொல்லியல் ஆய்வாளர்கள் சிதம்பரம் மற்றும் திருவள்ளுவர் காலத்தில் ஆசீவகத்தின் மையங்கள் இருந்ததாகவும், அசீவகவாதிகள் என அழைக்கப்பட்ட துறவிகள் தியான குகைகளில் வாழ்ந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளனர். பெரும்பாலானோர் அறியாத உண்மை என்னவென்றால், சில சித்தர்கள் தங்கள் ஞானத்தை கடவுளின் பெயரில் அல்ல, ஒளி வடிவில் மறைத்தனர். ஒளி என்பது ஆசீவகத்தின் மறைந்த மொழி. அதுவே ஓம் எனும் ஒளி வடிவமாக பின்னர் வெளிப்பட்டது. இன்னும் சில குகைகளில் அந்த ஒளி எதிரொலிக்கிறது என்று சில துறவிகள் நம்புகின்றார்கள். பெரும்பாலான நூல்கள் அழிக்கப்பட்டன, ஆனால் சில மறைந்தன. ஆழமான குகைகளில், சில மண்ணுக்குள், சில தியானிகளின் மனதுக்குள், அந்த மறைவுகளின் வழியேதான் ஆசீவகம் உயிரோடு இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள், திருவண்ணாமலையின் கிழக்கு மலை குகையில் இன்னும் சில ஆசீவக குறியீடுகள் இருக்கின்றன. சூரிய ஒளி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே அந்த சின்னங்களை வெளிப்படுத்தும் என்று. அது உண்மையா கற்பனையா யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த மர்மம் ஆசீவகத்தின் உயிர். மறைந்த நூல்கள், மறைந்த இடங்கள், ஆனால் அவற்றின் ஆவி இன்னும் பேசுகிறது. நாம் கேட்க தெரிந்தால் அந்த குரல் இன்றும் நமக்குள் ஒலிக்கிறது. ஆசீவகம். உண்மையான இரகசியங்கள் ஓலைச் சுவடுகளில் இல்லை, அவை மனிதனின் உள்ளே எழுதப்பட்டுள்ளன. ஆசீவகம் அதை அறிவது அறிந்த மதம். சித்தர்கள் கூறினார்கள், உன் உடல் ஒரு கோயில், உன் மூச்சு ஒரு மந்திரம். அதுவே ஆசீவகத்தின் தியானத்தின் அடிப்படை. அவர்கள் தியானத்தை மௌனமாக மட்டுமல்ல, உயிரோட்டமாக மாற்றினர். ஆசீவக தியானம் என்பது வெளி தியானம் அல்ல, உள் தியானம். கண்களை மூடுவது அல்ல, ஆன்மாவை திறப்பது. அவர்கள் மூச்சை எண்ணவில்லை, மூச்சாக மாறினர். அந்த நிலையில்தான் அவர்கள் ஆன்ம சக்தியை உணர்ந்தனர். அந்த சக்தி ஆசீவக சக்தி. அது ஒரு காற்றோ ஒரு ஒளியோ அல்ல, அது உயிரின் மறைந்த மின்சாரம். மனிதனின் உடலில் 7 இடங்களில் இந்த சக்தி ஒளிந்திருக்கிறது என அவர்கள் கூறினர். அவை பின்னர் யோகா உலகில் சக்கரம் என அறியப்பட்டது. ஆசீவகர்கள் அதை 7 ஒளி நிலைகள் என அழைத்தனர். அடி ஒளி, உடல் ஒளி, மனம் ஒளி, ஆவி ஒளி, அறிவு ஒளி, அருள் ஒளி, ஆதி ஒளி. இந்த 7 ஒளிகளை செதுக்கினால் மனிதன் தன்னுள் இருக்கும் தெய்வத்தை காண முடியும். அந்த தருணமே ஆசீவக நிலை என அழைக்கப்பட்டது. சித்தர்கள் அதை காணும் பொழுது அவர்களின் உடல் ஒளியாய் மாறியது. அந்த ஒளி எந்த கடவுளின் கிருபையும் அல்ல, அது தன்னுள்ளே எரியும் தெய்வத்தீ. சில சித்தர்கள் தங்கள் தியானத்தில் பல நாட்கள் உணவு தண்ணீர் இல்லாமல் இருந்தனர். அவர்கள் சுவாசம் நிறுத்தப்பட்டாலும் உயிர் மங்கவில்லை. அவர்கள் உயிரை ஒளியாக மாற்றிக்கொண்டனர். இந்த ஆன்ம சக்தி மனிதனின் உள் பிரபஞ்சத்தை திறக்கும் திறவுகோல். ஆசீவகம் அதை கற்றுக் கொடுத்த முதல் வழிமுறை. அது மந்திரம் அல்ல, அதிசயம் அல்ல, அது அறிவும் அனுபவமும் அமைதியும் சேர்ந்த சங்கமம். இன்றும் சில சித்தர் மரபுகள் அந்த தியான முறையை இரகசியமாக காப்பாற்றி வருகின்றன. ஏனெனில் அந்த சக்தியை தவறாக பயன்படுத்தினால் அது அழிவு தரும். ஆசீவகத்தின் மர்மம் இதில்தான். அது ஒரே நேரத்தில் தெய்வீகமும் ஆபத்தும் ஆனது. அந்த சக்தியை அடைந்தவர் கடவுளுக்கு அடிமை அல்ல, அவர் கடவுளாக மாறுகிறார். அதுவே ஆசீவகத்தின் உச்சநிலை. மனிதனே தெய்வம். ஒவ்வொரு ஒளிக்கும் ஒரு நிழல் உண்டு. அந்த நிழல் ஆசீவகத்தின் மீது விழுந்த நாள். அது மனித வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு இரவு. அந்த காலத்தில் ஆசீவகர்கள் தங்கள் அறிவை ஓலைச்சுவடிகளில் பதித்து வைத்திருந்தனர். அவை மருத்துவம், தத்துவம், தியானம், சக்தி முறை அனைத்தையும் உள்ளடக்கியவை. ஆனால் அந்த ஒளிச்சுவடுகள் ஒரு சாதாரண நூல்கள் அல்ல, அவை உயிருள்ள அறிவு. படித்தால் மனம் மாறும், புரிந்தால் மனிதன் மாறுவான். அந்த உண்மையை சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் ஆசீவகம் சொல்லியது மனிதனே கடவுள். ஆனால் அதே காலத்தில் மதங்கள் வளர்ந்தது. கடவுள் மனிதனுக்கு மேலானவர். இந்த சிந்தனையை மோதலே ஆசீவகத்தின் அறிவை வரவைத்தது. புதுவெளியில் ஒரு இரவு சில மத குருக்கள், அரசு அதிகாரிகள் இணைந்து ஆசீவகர்களின் மரபை அழிக்க முடிவு செய்தனர். மலைகளில் உள்ள ஆசீவக மடங்களில் தீ பற்றி எரிந்தது. நூற்றாண்டுகள் பழமையான ஓலை சுவடுகள் அக்கினியில் கரைந்தன. சில ஆசீவகர்கள் அந்த நூலை பாதுகாக்க முயன்றனர். ஆனால் பலர் பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சிலர் மாயமாகி விட்டனர். அந்த இரவு வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் மலைகள் இன்னும் அந்த புகையின் வாசனை நினைவில் வைத்திருக்கின்றன. ஒரு பழைய கதையில் கூறப்படுகிறது, ஒரு ஆசீவகர் கடைசி ஓலைச்சுவடையை தன் உடலில் மறைத்து தன் உயிரை தானமாக மாற்றினான். அவர் உடல் மண்ணில் கரைந்தது, ஆனால் அவரது அறிவு நிலைத்தில் உறைந்தது. அதனால்தான் சிலர் இன்று கூட அந்த மலைப்பகுதிகளில் தியானிக்கும் பொழுது திடீரென ஒரு ஒளியை உணர்கிறார்கள் என்கிறார்கள். அந்த
தீக்கிரையாகிய இரவு மனித அறிவின் இருண்ட இரவாகியது. ஆசீவகத்தின் பெயர் மறைந்தது, ஆனால் அதன் சுவாசம் காற்றில் கலந்தது. அந்த காற்று இன்னும் நமக்குள் உள்ளது. ஆசீவகம் அழிந்தது அல்ல, அது மறைந்தது மட்டுமே. ஏனெனில் ஒளி எப்பொழுதும் சாம்பலிலிருந்து மீண்டும் பிறக்கும். ஒளி மீண்டும் பிறக்கிறது, ஆனால் ஒவ்வொரு முறை வேறு உருவத்தில். அதுவே ஆசீவகத்தின் மறைமுறை மரபு. மறை நூல்களில் எரிந்த பிறகு சில ஆசீவகர்கள் மலைகளிலும் குகைகளிலும் மறைந்தனர். அவர்கள் உலகத்திலிருந்து பிரிந்தார்கள், ஆனால் தெய்வ அறிவிலிருந்து அல்ல. அவர்கள் தங்கள் பெயரை மாற்றினார்கள், தங்கள் வாழ்க்கையை மாற்றினார்கள், ஆனால் அவர்களின் நோக்கம் ஒன்றே: அறிவு உயிருடன் இருக்க வேண்டும். அவர்கள்தான் பின்னர் உலகம் அறிந்த சித்தர்கள். அந்த சித்தர் என்ற சொல்லே ஆசீவகத்தின் உலமரபிலிருந்து வந்தது. சித்தர் என்றால் சித்தி பெற்றவர், அதாவது ஆசீவக சக்தியை முழுமையாக அடைந்தவர். அந்த சித்தர்கள் தங்கள் அறிவை மறைமுறை வழிகளில் பரப்பினர். பாடலாக, மருந்தாக, தியான முறையாக. சிவவாக்கியார், போகர், அகத்தியர், திருமூலர் இவர்களின் குரல்களில் ஆசீவகத்தின் ஒளிகள் இன்னும் வாழ்கின்றன. அவர்கள் மதம் பேசவில்லை, அவர்கள் ஆன்மா பேசினர். ஒருவர் சொன்னார், தெய்வம் புறத்தில் இல்லை, அது மூச்சிலும் உணர்விலும் அறிவிலும் உள்ளது. இந்த சித்தர்கள் தங்கள் உடலை கடவுள் ஆலயமாக மாற்றினர். அவர்கள் மலைகளில் தியானித்த பொழுது அவர்களின் உடல் ஒளியாகி அவர்களில் சுவாசம் பூமியின் துடிப்போடு இணைந்தது. அதனால்தான் சிலர் சொல்லுகிறார்கள், அந்த சித்தர்கள் மரணமடைவது இல்லை, அவர்கள் ஒளியாக நிலத்தில் கலந்தனர். அதனால்தான் சில மலைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் நீல ஒளி மின்னும். அந்த ஒளி சித்தர்களின் ஆவி என பழங்கதை கூறுகிறது. அந்த ஒளிதான் ஆசீவகத்தின் சுவாசம். அந்த சித்தர்கள் ஒரு நாள் மீண்டும் திரும்புவார்கள் என ஒரு தீர்க்க தரிசனம் உள்ளது. மனிதன் தன் மூலத்தை மறந்துவிட்டான், ஆனால் ஒரு நாள் அவர் தன்னை நினைவு கூறுவார். அந்த நாள் வந்தால் ஆசீவகம் மீண்டும் பிறக்கும். அந்த நாள் நெருக்கத்தில் இருக்கலாம், ஏனெனில் உண்மையை எப்பொழுதும் மறைக்க முடியாது. சித்தர்களின் ஆன்மா இன்னும் காத்திருக்கிறது, மனிதன் தன்னுள் கடவுளை தேடும் வரை. மறைந்த உண்மை ஒரு நாள் திரும்பி வரும், ஆனால் அது பழைய வடிவத்தில் அல்ல. ஆசீவகம் மறைந்தது என்று நினைத்தனர், ஆனால் அது மாறிவிட்டது. அது மடங்களில் இல்லை, அது மனிதனின் நினைவில் உள்ளது. இன்றைய மனிதன் அறிவியலில் மூழ்கியிருக்கிறான், ஆனால் அவன் தேடுவது அதே சக்தி, உயிர் ஒளி. அதே சக்தியை ஆசீவகர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடித்திருந்தனர். அவர்கள் கூறியது மனிதனின் உடலே ஒரு சக்தி நிலையம். இன்று அதையே நவீன அறிவியல் பயோ எனர்ஜி, குவாண்டம் ஃபீல்டு என்று அழைக்கிறது. மூச்சு வழியாக மனிதனை அமைதிப்படுத்துவது ஆசீவக தியானம். இன்று அது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் என பெயர் மாற்றியுள்ளது. ஆசீவகர்கள் கூறிய 7 ஒளி நிலைகள் இன்று விஞ்ஞானிகள் எனர்ஜி சென்டர்ஸ், நர்வ்ஸ் சக்ரா என ஆராய்கிறார்கள். இது மறுமலர்ச்சி அல்லவா? ஆசீவக சக்தி மீண்டும் விழித்தெழுகிறது, ஆனால் இப்பொழுது அதன் வழி மனிதனின் விழிப்புணர்வாக. இன்றைய மனிதன் தன் மனதை, உடலை, ஆன்மாவை சமநிலைப்படுத்த கற்றுக்கொள்ளுகிறான். அதுவே ஆசீவகத்தின் தத்துவம். அது மதம் அல்ல, அது விழிப்பு. சிலருக்கு அது தியானமாக, சிலருக்கு அது அறிவியலாக, சிலருக்கு அது ஆன்ம சிந்தனையாக தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அது ஒரே வழி, மனிதனே தெய்வம் என்பதற்கான சாட்சி. சித்தர்கள் கூறினார்கள், ஒரு நாள் வரும், மனிதன் மீண்டும் தன் உள் ஒளியை காண்பான். அந்த நாள் தொடங்கிவிட்டது. ஆசீவகத்தின் சக்தி இனி பழைய மடங்களில் அல்ல, அது நவீன மனிதனின் இதயத்தில் முளைக்கிறது. அது ஒரு புத்தகத்தின் பக்கத்தில் அல்ல, ஒரு மூச்சின் இடையில் திகழ்கிறது. மனிதன் தன்னை அறிந்தால் அவன் கடவுளை காண வேண்டியதில்லை, ஏனெனில் அவனே கடவுள். அதுவே ஆசீவகத்தின் மறுமலர்ச்சி. நூற்றாண்டுகளாக மனிதன் வெளியில் கடவுளை தேடினான், ஆனால் ஆசீவகம் சொன்னது அவன் உள்ளேதான் இருக்கிறான். அது ஒரு வாக்கியம் அல்ல, அது ஒரு அனுபவம். ஆசீவகம் ஒரு மதம் அல்ல, அது மனிதனின் விழிப்புணர்வின் குரல். சித்தர்கள் கூறினார்கள், மூச்சை கவனித்தால் ஆன்மா பேசும், ஆன்மா பேசும் பொழுது கடவுள் கேட்பார். இந்த உலகம் பல மதங்களை உருவாக்கியது, ஆனால் ஆசீவகம் ஒரு உண்மையை மட்டும் நினைவூட்டியது: மனிதனே தெய்வம். உயிர் ஓடும் ஒவ்வொரு இதயமும் ஒரு கோயில். அதில் எரியும் ஒளிதான் ஆசீவக சக்தி. அது வெளியில் வழிபடும் கடவுள் அல்ல, அது உன் மூச்சின் இடையில் மின்னும் ஒளி. அந்த ஒளியை காணும் பொழுது
பயம் மறையும், மரணம் பொருளற்றதாகிறது. அந்த தருணமே ஆசீவக நிலை. சித்தர்கள் அதை கண்டார்கள். அதனால் அவர்கள் அழியவில்லை. அவர்கள் உடல் மண்ணில் கலந்தாலும் அவர்களின் அறிவு காற்றில் கலந்தது. அந்த காற்று இன்று நமக்கு மூச்சாகிறது. ஆசீவகம் நம்மை கடவுளாக மாற்றவில்லை. அது நம்முள் இருக்கும் கடவுளை நினைவூட்டியது. அதன் மறைநூல்கள் எரிந்தன, ஆனால் அதன் அறிவு மனிதனின் இதயத்தில் பதிந்தது. நாம் அதை கேட்க தயங்குகிறோம், ஆனால் அது எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறது. மனிதன் தன் உள் ஒளியை மீண்டும் பார்க்கும் பொழுது ஆசீவகம் பிறந்த நாள் எனலாம். அந்த நாள் இன்றே இருக்கலாம். ஏனெனில் உண்மை எப்பொழுதும் நமக்குள் தங்கி இருக்கிறது. அதை உணர நம் கண்கள் திறக்க வேண்டியது மட்டுமே. இது ஒரு கதை அல்ல, இது ஒரு நினைவூட்டல். ஆசீவகம் வெளியில் இல்லை, அது உன் மூச்சில் இருக்கிறது, உன் இதயத்தில் இருக்கிறது. நன்றிகள் பல.